நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 799 எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. நம்ம இதுல வந்து பாருங்க 2 ஜாயின் பட்டன் இருக்கு. ஜேபி சரியா, ஜாயின் பட்டன் வந்து 29 ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து ஜாயின் பட்டன் வந்து பாருங்க 799 அப்படிங்கிறது இருக்கு. இது நம்ம ஃபிக்ஸ் பண்றது இல்ல, இது எல்லாமே யூடியூப்ல அவங்க ஃபிக்ஸ் பண்றதுதான். ஒவ்வொரு ஜாயின் பட்டனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ங்கிறது வந்து இவங்க யூடியூபே கொடுக்குறாங்க, இது நம்ம கொடுக்கறது இல்ல. நம்ம வந்து என்ன பண்றோம்னா 799 கொஞ்சம் வீடியோஸ் போடுறோம், அதே மாதிரி 29ல வந்து ஒரு சில வீடியோஸ் போடலாம். நீங்க வந்து என்ன அதை கம்பேர் டு அதர்ஸ் நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். அது மாதிரியான இது. இதுல ஜாயின் பண்றதுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி எப்படி ஜாயின் பண்றதுங்கிறதுக்கான டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ற 29 வேணும்னா ஜேபி 29 போட்டுக்கோங்க. அதே மாதிரி 799 வேணும்னா ஜேபி 799 போட்டுட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர்ல இருந்து என்ன பண்றீங்க 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜேபி 29 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், இது வேணும்னா ஜேபி 799 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டீங்கன்னா எங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு எடுத்து பாருங்க. என்ன சார் 1 போட்டு 4S போட்டிருக்கீங்க, 2 போட்டு 4S இதெல்லாம் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எவ்ரிடே மார்னிங் 4 o'clock வந்து பார்த்தோம்னா நமக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி இவங்க கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போடும்போது வந்து என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், ஒரு கம்யூனிட்டியா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எது கரெக்ட் எது தப்பு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஃபாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து இதுல ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணிட்டு அதுல வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் என்ன வருதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஒருவேளை தப்பா இருக்குன்னா நம்ம வந்து அது எதனால தப்பா இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்குன்னா எத்தனை பேர் அது கரெக்டா பண்றாங்க, எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கிறதையும் பார்க்கலாம். 50 கான்செப்ட்ஸ் is equal to 120 plus marks. அதுல வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோல ஆக்சலரேஷன் போட்டிருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அதுல ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அதை நம்ம பார்க்க போறோம். இது வந்து எங்க இருக்கு, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோட ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான், அதுதான் இப்படி சொல்றோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நமக்கு ஜென்ரலா நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா V is equal to U plus AT. Vங்கிறது வந்து என்ன ஃபைனல் வெலாசிட்டி, Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், டீங்கிறது டைம் இன்டர்வல். சரியா, இந்த ஈக்குவேஷன் எல்லாமே ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கணும், அதுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் S is equal to என்ன, S is equal to UT plus half AT ஸ்கொயர். இதுல S அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே இது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா ஆவரேஜ் வெலாசிட்டி பாருங்க, U plus V by 2 என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டு டைம் t. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, U plus V by 2. அப்ப ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இன்டு டைம் t. சரியா, ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டு டைம் t. சரியா, அப்ப S யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல நமக்கு என்ன வரும், ஆவரேஜ் வெலாசிட்டி U plus V by 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா U plus V by 2 இன்டு டைம் t. அதுக்கு அடுத்து V square minus U square is equal to 2AS. அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் வேணும்னா S is equal to S nth is equal to U plus A by 2 into 2n minus 1. இதெல்லாம் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சது. இதை வந்து நம்ம இங்க எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி V தான், ஆனா இனிஷியல் வெலாசிட்டி U சொன்னோம்ல அதை V0 வச்சுக்கிறோம், வேற எந்த சேஞ்சஸ் இல்ல, பிளஸ் A into T. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் S இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா எஸ்க்கு பதிலாக என்ன பண்றோம், x மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு V0 T plus half AT ஸ்கொயர்னு சொல்றோம். இதை ஏன் சார் நம்ம இப்படி மாத்தணும் அப்படின்னா இப்ப x வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா x is equal to என்ன சொல்லலாம், இந்த மைனஸ் எக்ஸ் நாட் தான் வரும். அப்போ x is equal to x0 plus V0 T plus half AT ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்மளால இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம அப்படி நார்மலா இருந்ததை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது x மைனஸ் எக்ஸ் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம், U plus V by 2 into T சொன்னோம்ல, அது V0 plus V by 2 into T சொல்றோம். அதே மாதிரி V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் equal to 2AS, V ஸ்கொயர் மைனஸ் V0 ஸ்கொயர் equal to 2A into S க்கு பதிலா x மைனஸ் எக்ஸ் நாட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரியா, அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் வேணும்னா U plus A by 2 into 2n minus 1 வருதுல, அதை V0 plus A by 2 into 2n minus 1 சொல்லலாம். ஓகே, இப்ப இது வந்து பாருங்க ஃப்ரீ ஃபாலிங்ல இதே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம அப்ளை பண்றோம். எப்படி சார் ஃப்ரீ ஃபாலிங்ல இது வருதுன்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து கீழே விடுதுன்னு வச்சுக்கோங்க, அதை டவுன்வர்ட் ஜெர்னின்னு சொல்றோம். அதே மாதிரி கீழே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல தூக்கி போடுறோம், அதை அப்வர்ட் ஜெர்னின்னு சொல்றோம். அப்ப இப்ப நம்ம பார்த்த அதே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தான். V is equal to V0 plus AT சொல்றோம்ல, ஏக்கு பதிலா என்ன வரணும், இது அப்வர்ட் மோஷன்ல மைனஸ் ஜின்னு வரணும். எப்ப சார் இது மைனஸ் ஜி வரும், எப்ப சார் பிளஸ் ஜி வரும்னா வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா மைனஸ் ஜி, ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா பிளஸ் ஜி. எப்பயுமே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது எப்படி இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஆனா அப்வர்ட் ஜர்னில வந்து வெலாசிட்டி அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, அப்ப வெலாசிட்டி மேல இருக்கு ஆக்சலரேஷன் கீழே இருக்குங்கிறப்ப அப்ப மைனஸ் ஜி.
சரியா? உங்களுக்கு சில சமயம் எந்த இடத்துல பிளஸ் ஜி போடணும் எந்த இடத்துல மைனஸ் ஜி போடணுங்கிற டவுட் வரும். அதுக்கு என்ன பண்ணுங்க, வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஒரே டைரக்ஷன்னா பிளஸ், வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த இடத்துல மைனஸ். சரியா? அப்ப இது வந்து பாருங்க, ஏ இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே நான் இங்க மைனஸ் ஜி போட்டிருப்பேன். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற இடத்துல ஹைட் ஹெச் போட்டிருப்பேன். ஏன்னா மேல இருந்து கீழே விழும்போது கீழே இருந்து மேல போகும்போது நம்ம என்ன சொல்றோம், அதை ஹைட் ஹெச் தான் சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, v is equal to u plus at என்ன ஆகுது, v is equal to v0 minus gt வருது. அதுக்கு அடுத்தது s is equal to ut plus half at square ஃபார்முலா இருக்குல்ல, பாருங்க s க்கு பதிலா h, ut க்கு பதிலா v0t plus half at square பதிலா minus half gt square. v square minus u square is equal to 2as வருதா, அதுக்கு பாருங்க v square minus v0 square is equal to minus 2 into gh, minus 2 gh. சரியா? இப்ப a க்கு பதிலா மைனஸ் ஜிங்கிறத போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹைட் இந்த nth செகண்ட் வேணும்னா v0 minus g by 2 into 2n minus 1. இதுல எல்லாத்துலயுமே பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லியிருக்கேன், இங்க a இருக்கிற இடத்துல மைனஸ் ஜிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் இருக்கிற இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஹெச் அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அதே இது டவுன்வர்ட் ஜர்னில வந்து பாருங்க, இங்க எங்கெல்லாம் மைனஸ் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் பிளஸ் யூஸ் பண்ணிருப்போம். பாருங்க v is equal to v0 minus gt, இந்த இடத்துல v is equal to v0 plus gt. h is equal to v0t minus half gt square வருதா, h is equal to v0t plus half gt square. அப்ப v square minus v0 square is equal to minus 2gh வருதா, அப்ப v square minus v0 square is equal to plus 2gh அப்படிங்கிறது வரும். ஹைட் இன் nth செகண்ட் வேணும்னா v0 minus g by 2 into 2n minus 1 வருதா, இங்க என்ன வருது, v0 plus g by 2 into 2n minus 1ங்கிறது வரும். minus g by 2 வந்து இங்க plus g by 2 வந்துருச்சு. அப்ப இவ்வளவுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். சரியா? அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றது இந்த ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்க நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம போடலாம். சில சமயம் 2 ஈக்குவேஷன் போடுற மாதிரி இடத்துல கூட சிங்கிளா ஒரே ஈக்குவேஷனை நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்கும் மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வருவோம். சரியா? அப்ப இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட்ல நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.